என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 29வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில், அதிபதியானவன் பொய்களுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். அதிபதியானவன் பொய்யுக்கும் புரட்டுக்கும் செவி கொடுக்க ஆரம்பித்தால் அவனுடைய ஊழியக்காரர்கள் அத்தனை பேரும் யாராய் மாறிவிடுவார்கள்? துன்மார்க்கர்களாய் மாறிவிடுவார்கள். இதை நம்ம வெளியரங்கமாக பார்க்குறோம் இல்லையா? நல்ல உயர் பதவியில் இருக்கிறவங்க, தலைமைத்துவத்தில் இருக்கிறவங்க, இவங்கள்ட்ட பாருங்கள், சில பேர் பாருங்கள், பொய்யையும் புரட்டியும் தான் கொண்டு வந்து சொல்லுவாங்க. சார், உங்களை பற்றி அவன் இப்படி பேசிட்டான், மேடம் உங்களை பற்றி இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி நடக்கிறாங்க, அவங்க அப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லி பொய்யான காரியங்களையெல்லாம் கொண்டு வந்து தங்களுக்கு சாதகமாக காரியங்கள் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பொய்யான பல காரியங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல சொல்லுவாங்க. இதற்கு அதிபதியானவன் செவி கொடுக்க ஆரம்பித்தால், அதாவது அந்த உயர் அதிகாரி செவி கொடுக்க ஆரம்பித்தால் என்ன ஏற்படும்? அவன் ஊழியக்காரர்கள் அனைவரும் எப்படிப்பட்டவர்களாய் சீக்கிரத்தில் மாறிவிடுவார்கள்? துன்மார்க்கர்களாய் மாறிவிடுவார்கள். ஏனென்றால் ஊழியக்காரங்க இதை பார்ப்பாங்க, இந்த ஆள் உண்மையாக பார்க்குறான், பொய்யும் புரட்டியை தான் நம்புகிறான், இந்த பொய்யை கொண்டு வந்து சொல்கிறவங்கள தான் இவன் நம்புகிறான், உண்மையான ஆட்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, அப்போ நாமளும் அதே மாதிரி மாறுவோம் என்று சொல்லி துன்மார்க்கத்துக்கு நேராக மாறி போய்விட ஆரம்பிப்பார்கள். பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ ஒரு நல்ல ஒரு நிலையில் காணப்படலாம். உயர் அதிகாரியாகவோ அல்லது அதிகாரியினால் நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனாகவோ காணப்படலாம், மனுஷியாக காணப்படலாம். ஆனால் நீ பொய்க்கு செவி கொடுத்து கொண்டிருந்தால் வெகு சீக்கிரத்தில் நீயும் உன்னை சார்ந்த அத்தனை பேரும் துன்மார்க்கத்துக்கு நேராக கடந்து போகத்தக்கதாய், அதாவது ஒரு சீர்கேட்டுக்கு நேராக கடந்து போகத்தக்கதாக மாறிவிடும். பாருங்கள், பொய்யும் புரட்டும் தான் அந்த இடத்துல காணப்படும், உண்மை என்பதே காணப்படாது. பாருங்கள், அதிபதியானவன் பொய்க்கு செவி கொடுக்கிற ஒரு மனிதனாக எந்த சமயத்திலும் இருக்கக்கூடாது. பாருங்கள், அருமையான மகனே, அருமையான மகளே, இவைகளிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். அது என்ன தெரியுமா? உங்கள் செவிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா சமயத்திலும் திறந்து கொடுங்கள். அதாவது அவருடைய வார்த்தைக்கு முற்றுமுடியை கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். அவர் உங்கள் மீது தன் கண்களை வைத்து உங்களுக்கு ஆலோசனை தந்து உங்களை நல்வழியில் நடத்த ஆரம்பிப்பார். பாருங்கள், கேட்கிற எல்லா காரியங்களையும் அப்படியே உள்வாங்கிக் கொண்டு அப்படியே செயல்படாதிருங்கள். ஏனென்றால் நீங்கள் கேட்கிற பெரும்பான்மையான பல காரியங்கள் பொய்யான காரியங்களாய் காணப்படும். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு செவி கொடுத்தால் உங்களை சுற்றி இருக்கிற அத்தனை பேரும் துன்மார்க்கத்துக்கு நேராய் கடந்து போய்விட ஆரம்பித்து விடுவார்கள். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அவருக்காக காத்திருங்கள், அவர் உங்களை நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.